நகர பகுதியில் வாழ்பவர்களுக்கு உடல் பருமன் விகிதம் கவலை அளிப்பதாக உள்ளது, சுட்டிக்காட்டிய கவர்னர் கைலாசநாதன். புதுவையில் இந்திய அளவிலான டென்னிஸ் போட்டி, முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைப்பு. சாராய கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மணவெளியில் கிராம மக்கள் முற்றுகை போராட்டம். சாப்பிடுவதற்காக நாம் வாழவில்லை, வாழ்வதற்காக நாம் சாப்பிடுகிறோம் என்பதனை புரிந்து கொண்டால் நோயற்ற வாழ்வை வாழலாம் என்று துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை தேசிய ஊட்டச்சத்து மாதம் துவக்க விழா கம்பன் கலை அரங்கில் நடைபெற்றது. அதிக உடல் பருமனை நிவர்த்தி செய்தல், சர்க்கரை மற்றும் எண்ணெய் நுகர்வு குறைத்தல் என்ற கருப்பொருளை மையமாக வைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விழா நடைபெற்றது. சிறப்பு விருந்தினர்களாக துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சமூக நலத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கன்னடி உட்பட தாய்மார்கள், பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர். விழாவில் முன்பருவ கல்வி முடித்த குழந்தைகளுக்கு நிதி உதவி மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள், கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்கள் வழங்கப்பட்டது. இதில் பேசிய துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், உணவு பழக்க வழக்கங்களால் உடல் பருமன், சர்க்கரை, இரத்த அழுத்தம் போன்ற நோய்களால் நாம் பாதிக்கப்படுகிறோம். இந்தியாவில் 8 கோடி பேர் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். தானும் ஒருவன் என்று குறிப்பிட்டார். நாட்டில் 22 விழுக்காடுக்கும் மேற்பட்டவர்கள் இரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். நகர பகுதியில் வாழ்பவர்களுக்கு உடல் பருமன் விகிதம் கவலை அளிப்பதாக உள்ளது என்று சுட்டிக்காட்டிய அவர், தவறான உணவு பழக்க வழக்கங்கள், அதிகமான சர்க்கரை, உப்பு, எண்ணெய்களால் தயாரிக்கப்படும் ஃபாஸ்ட் ஃபுட் உணவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். இது தவிர்க்கப்பட வேண்டும் என்றார். சாப்பிடுவதற்காக நாம் வாழ்வதில்லை, வாழ்வதற்காக தான் சாப்பிடுகிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்திய கைலாசநாதன், தினமும் உணவுடன் பழ வகைகள், காய்கறிகள் சேர்த்து கொண்டு 30 நிமிடம் உடற்பயிற்சியும் யோகாவும் செய்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என்றார். புதுச்சேரியில் 3 நாட்கள் நடைபெறும் ஆல் இந்தியா லெவல் டென்னிஸ் போட்டியை முதலமைச்சர் ரங்கசாமி டென்னிஸ் விளையாடி துவக்கி வைத்தார். போட்டியில் பங்கேற்ற விளையாட்டு வீரர்கள் ரோஜா பூக்களை கொடுத்து முதலமைச்சரிடம் வாழ்த்துக்களை பெற்றனர். புதுவையில் ஏனார் கோப்பைக்கான இந்திய அளவிலான டென்னிஸ் போட்டி துவங்கியது. போட்டியானது புதுச்சேரி ஏனார் டென்னிஸ் கோர்ட், சர்க்கிள் டி பாண்டிச்சேரி, ஒயிட் டவுன், சர்க்கிள் ஸ்போர்ட் பாண்டிச்சேரி, அண்ணா சாலை, இந்திரா காந்தி ஸ்டேடியம், உப்பளம், இந்திரா நகர் டென்னிஸ் கோர்ட், கோரிமேடு உள்ளிட்ட 8 இடங்களில் நடைபெறுகிறது. துவங்கி வருகின்ற 14ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து 553 வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். கோரிமேடு ஏனார் டென்னிஸ் மைதானத்தில் துவங்கிய போட்டிகள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி டென்னிஸ் விளையாடி போட்டியினை துவக்கி வைத்தார். அப்பொழுது போட்டியில் கலந்து கொண்ட விளையாட்டு வீரர்கள் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு ரோஜா பூக்களை கொடுத்து வாழ்த்துக்களை பெற்றனர். முதலில் விளையாடும் அணிகளை தேர்வு செய்த முதலமைச்சர் ரங்கசாமி வீரர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து இலவசமாக டி-ஷர்ட்டுகளை வழங்கினார். இந்த போட்டியின் இறுதி நாளான 14ஆம் தேதி வெற்றி பெறும் அணிகளுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்வு நடைபெறுகிறது. முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு வெற்றி பெறும் வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கு 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான விருதுகள் மற்றும் கோப்பைகளை வழங்குகிறார். மணவெளி சுடலை வீதியில் புதியதாக அமைய உள்ள சாராய கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரியாங்குப்பம் கொம்யூன் மணவெளி சுடலை வீதியில் அரசு மூலம் புதியதாக அமைய உள்ள சாராய கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மணவெளி கிராம மக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து போராட்டக்காரர்கள் கூறுகையில், இச்சாலை நேரடியாக ஆற்று பகுதியை ஒட்டியுள்ளதால் 4 கோவில்களில் நடைபெறும் திருவிழா காலங்களில் கரகம் ஜோடித்தல், சுவாமி தெப்பல் உற்சவம் மற்றும் இப்பகுதியில் சுடுகாடு அமைந்துள்ளதால் இறந்தவர்களின் அஸ்தி கரைத்தல் உள்ளிட்ட பலவற்றுக்கு முக்கிய இடமாக உள்ளது. இங்கு சாராய கடை வந்தால் பொதுமக்கள் பலரது குடும்பம் குடியினால் சீரழியும் அபாயகரமான சூழ்நிலை ஏற்படும். இந்த இடம் சாலை புறம்போக்கில் உள்ள இடத்தில் சாராய கடை வைக்க அரசு அனுமதி வழங்கியிருப்பது அரசின் வெத்தன போக்கை காட்டுகிறது. இந்நிலையில் அங்கு வந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன், இந்த செயல் தொடர்ந்தால் மக்களை திரட்டி மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்துவோம் என கூறினார். அதையடுத்து அங்கு கொட்டகை அமைக்க நடப்பட்டிருந்த சிமெண்ட் போர்டுகளை பொதுமக்கள் பிடுங்கி வீசினர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் தாசில்தார் ராஜேஷ் கண்ணா தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தினர். போராட்டக்காரர்களை அரியங்குப்பம் காவல்துறையினர் சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். முத்தியால்பேட்டை தொகுதியில் 70 லட்சம் ரூபாய் மதிப்பில் நகர மருத்துவ சேவை மையம் உட்பட பல்வேறு வளர்ச்சி பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பூஜை செய்து துவக்கி வைத்தார்.
புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் அனைத்து மக்களுக்கும் சிறப்பான மருத்துவம் எளிதில் கிடைக்கும் வகையில் பாரதிதாசன் அரசு கல்லூரி அரசுக்கு சொந்தமான இடத்தில் பொதுப்பணித்துறை மூலம் 41 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய நகர சுகாதார மையம் கட்டுமான பணி துவங்குவதற்கான பூமி பூஜை விழா, விஸ்வநாத நகரில் சுமார் 69 லட்சம் மதிப்பில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியின் துவக்க விழா நடைபெற்றது. இரு நிகழ்ச்சிகளிலும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், நகராட்சி அதிகாரிகள், முத்தியால்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கழிவுநீர் கலந்த குடிநீரை பருகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களை திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினரும் உருளையன்பேட்டை தொகுதி பொறுப்பாளருமான கோபால் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்த சாலை பகுதியில் வசிக்கின்ற மக்கள் சுகாதாரமற்ற குடிநீர் பருகியதால் வாந்தி, பேதி மற்றும் உடல்நிலை பாதிக்கப்பட்டு இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனை அறிந்த திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினரும் உருளையன்பேட்டை தொகுதி பொறுப்பாளருமான கோபால் அவர்களை மருத்துவமனைக்கு நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி நிவாரணம் வழங்கி மருத்துவர்களிடம் சிகிச்சை விவரங்களை கேட்டு அறிந்தார். அப்பொழுது தொகுதி பொருளாளர் சசிகுமார், கலை செயலாளர்கள் ஐசக், பிரகாஷ், சதீஷ், இளைஞரணி ஆனந்த், விக்கி, ரமேஷ், சூர்யா, சதீஷ் நாராயணன், மாணவரணி செல்வா மற்றும் ராஜேந்திரன், ராஜவேல் ஆகியோர் உடனிருந்தனர். கூடப்பாக்கத்தில் 4 நாட்களாக நடைபெற்று வரும் JCI வார விழாவில் இன்று யோகா தின விழா கொண்டாடப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது. JCI வார விழாவை முன்னிட்டு கூடப்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. JCI பாண்டிச்சேரி மெட்ரோ கொலை சார்பாக வார விழாவில் தொடர்ந்து 4 நாட்களாக நடைபெற்று வருகிறது. 4வது நாளாக யோகா தின கொண்டாட்டம் நடைபெற்றது. வில்லியனூர் உஷா யோகா மையமும் JCI பாண்டிச்சேரியும் இணைந்து யோகாசன பயிற்சியில் சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி கௌரவித்தது. அதைத் தொடர்ந்து JCI ஒருங்கிணைப்பாளர் வெங்கடேசன் இல்லத்தில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் JCI பாண்டிச்சேரி மெட்ரோவினுடைய தலைவர் JC ஜாய்ஸ், ஒருங்கிணைப்பாளர் வெங்கடேசன், JCI ராமன் முன்னாள் தலைவர் JCI விநாயகம், JCI சரவணன் மற்றும் பரசுராமன், சேர்மன் சுந்தர் வடிவேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். உப்பளம் தொகுதியில் தார் சாலை அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி துவக்கி வைத்தார். புதுச்சேரி உப்பளம் தொகுதி கோலாஸ் நகரில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் நகராட்சி மூலம் 33,89,000 ரூபாய் மதிப்பீட்டில் வடிகால் வசதியுடன் கூடிய தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இப்பணியை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி பூஜை செய்து துவக்கி வைத்தார். உதவி பொறியாளர் யுவராஜ், இளநிலை பொறியாளர் சண்முகம், ஆய்வாளர் ரவிச்சந்திரன், தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் ராஜு, காங்கிரஸ் பொதுக்குழு உறுப்பினர் ராஜ்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பெங்களூருவில் நடைபெறவுள்ள 11வது காமன்வெல்த் குறித்த நாடாளுமன்ற சங்கத்தின் இந்திய பிராந்திய சபாநாயகர்கள் மாநாட்டில் புதுச்சேரி சபாநாயகர் பங்கேற்றார். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் நடைபெறவுள்ள 11வது காமன்வெல்த் போட்டி குறித்த நாடாளுமன்ற சங்கத்தின் இந்திய பிராந்திய சபாநாயகர்கள் மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேல் ஆகியோர் கலந்து கொண்டனர். பல மாநிலங்களைச் சேர்ந்த சபாநாயகர், துணை சபாநாயகர் கலந்து கொண்டனர். முதலியார்பேட்டை தொகுதியில் அடிப்படை வசதிகளை அரசு நிறைவேற்ற வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பாமகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட வேல்ராம்பட்டு பகுதியில் ஏரியில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க வேண்டும், குடிநீர் குழாய்களை உடனடியாக மாற்றி அமைத்திட வேண்டும், வேல்ராம்பட்டு ரோட்டில் குண்டும் குழியுமாக உள்ள சாலைகளை தரமான தார் சாலைகளாக அமைத்திட வேண்டும், முதலியார்பேட்டை தொகுதியில் அடிக்கடி ஏற்படும் மின்தடைகளை சரி செய்திட வேண்டும், கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் விற்கும் நபர்களை கைது செய்திட வேண்டும், கொசு தொல்லை மற்றும் தெருநாய் தொல்லைகளிலிருந்து மக்களை பாதுகாத்திட வேண்டும், சுத்தமான சுகாதாரமான குடிநீரை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பாமக சார்பில் மரப்பாலம் மூப்பனார் சிலை சந்திப்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு நகர செயலாளர் செந்தில் தலைமை தாங்கினார். ஸ்ரீனிவாச பெருமாள், லிங்கசாமி, தொகுதி செயலாளர் சரவணன், மகளிரணி மாநில செயலாளர் ராஜேஸ்வரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பாமக மாநில அமைப்பாளர் கணபதி கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். இப்போட்டத்தில் வணிகர் சங்க மாநில தலைவர் நரசிம்மன், மாநில துணை அமைப்பாளர் சிவராமன், இளைஞரணி மாநில செயலாளர் சேதுபதி, கலை செல்வன், ஊடக பேரவைத் தலைவர் செல்வம், துணை செயலாளர் சந்தோஷ், வணிகர் சங்க பொறுப்பாளர் மணிரத்னம் மற்றும் மாநில பொறுப்பாளர்கள் திருமால், முனுசாமி, தியாகராஜன், சரவணன், திருமுருகன், ராம், ஜெயகாந்த், வில்லியனூர் தொகுதி தலைவர் சரவணன் உட்பட பாமக மற்றும் வணிகர் சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.
நம் நாட்டின் முதல் துணை பிரதமர் சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் கூட்டுறவுத்துறையின் அடித்தளம் என்று புதுவை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் புகழாரம் சூட்டியுள்ளார். புதுவை பால் கூட்டுறவு உற்பத்தியாளர்கள் சங்கத்துடன் இணைந்து தேசிய பால் வளர்ச்சி வாரியத்தின் வைர விழா புதுவையில் தனியார் ஹோட்டலில் வியாழக்கிழமை நடைபெற்றது. விழாவை துவக்கி வைத்து தென்னிந்தியாவில் சிறப்பாக பணியாற்றும் பால் கூட்டுறவு சங்கங்களுக்கு விருதுகள் வழங்கி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பேசும்பொழுது மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் நினைவு நாளில் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்ற தாரக மந்திரத்தை அடிப்படையாக கொண்ட கூட்டுறவு விழா புதுச்சேரியில் நடப்பது பெருமையான விஷயம். குஜராத் மாநிலம் பால் வளர்ச்சியில் சிறப்பிடம் பெற்றுள்ளது. கூட்டுறவுத்துறையின் அடித்தளமே நம் நாட்டின் முதல் துணை பிரதமராக இருந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் தான். அவர்தான் பால் வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றியுள்ளார். கூட்டுறவு வீட்டு வசதி சங்கத்தை உருவாக்கியவரும் அவர்தான். வெளிநாடுகளுக்கு பால் பவுடர்கள் அதிகம் ஏற்றுமதி செய்து வருகிறோம். பால் உற்பத்தி மட்டுமின்றி விவசாயிகள் உற்பத்தி செய்யும் இயற்கை உற்பத்தி பொருட்களையும் சந்தைப்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு தேசிய பால் வளர்ச்சி வாரியத்துக்கு உத்தரவிட்டுள்ளது. அப்படியே கடந்த ஆண்டு ஆந்திரத்திலிருந்து மாம்பழத்தை இந்த நிறுவனம் ஏற்றுமதி செய்தது. உத்தரப்பிரதேசத்திலிருந்து கடுகு ஏற்றுமதி செய்தது. கூட்டுறவுத்துறைக்கு பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா இருவரும் முக்கியத்துவம் கொடுத்து வருகின்றனர். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சராகவும் இருக்கிறார் என்பது பலருக்கும் தெரியாது. அவருடைய முயற்சியில் தான் தேசிய கூட்டுறவு பல்கலைக்கழகம் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது என்றார். விழாவில் முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர் தேனி ஜெயக்குமார் உட்பட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் தெருநாய் கடித்ததில் சிறுமி கையில் ரத்தம் சொட்ட சொட்ட கதறும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் வீதிகளில் இரவும் பகலும் கட்டுப்பாடின்றி அலைந்து திரியும் தெருநாய்களின் எண்ணிக்கையும் அவற்றின் ஆபத்துகளும் பயங்கரமான அளவில் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கையை பெரிதும் பாதித்து அச்சுறுத்தி வரும் தெருநாய்கள் ஏதும் அறியாத குழந்தைகள், பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள், முதியவர்கள் மற்றும் வெளியூர்களிலிருந்து புதுச்சேரிக்கு வருபவர்கள் என்று எவரையும் பாகுபாடின்றி துரத்தி சென்று கடிக்கும் சம்பவங்கள் சர்வசாதாரணமாகிவிட்டது. இருசக்கர வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தி அவர்களை விபத்துகளுக்கு உள்ளாக்கும் கலவரங்களும் நாள்தோறும் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது. சொறி பிடித்த வெறி பிடித்த நாய்களின் நடமாட்டம் சுகாதார சீர்கேட்டிற்கும் மன உளைச்சலுக்கும் காரணமாக அமைகிறது. இந்நிலையில் நேற்று நகரின் மைய பகுதியான எஸ்பி பட்டேல் சாலையில் நடைபாதையில் சென்ற ஒரு சிறுமியை தெருநாய் ஒன்று கடித்து குதறிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகியுள்ளது. அதில் சிறுமி நடந்து செல்வதும் அப்பொழுது தெருநாய் சிறுமியை கடித்து கொதறுவதும், இதனால் சிறுமி கையில் பலத்த காயமடைந்து ரத்தம் சொட்ட சொட்ட அவர் கதறி துடிக்கும் காட்சிகள் உள்ளது. இந்த அதிர்ச்சி தரும் சம்பவத்தால் புதுச்சேரி மக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளது. புதுச்சேரி கலை பண்பாட்டுத்துறை தமிழ் வளர்ச்சி சிறகம் சார்பில் நாட்டுப்புறவியல் இலக்கியங்கள் மீட்டு உருவாக்கம் என்ற தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்த ஒருநாள் கருத்தரங்கம் லாஸ்பேட்டையில் உள்ள புதுச்சேரி மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனத்தில் நடைபெற்றது. விழாவில் தமிழ் வளர்ச்சி சிறகு சிறப்பு பணி அதிகாரி கலைமாமணி முனைவர் வாசுகி ராஜாராம் வரவேற்புரையாற்றினார். பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமை உரையாற்ற குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திருமுருகன் சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து தமிழ்ச்சங்க பொருளாளர் அருள் செல்வம், வழக்கறிஞர் கோவிந்தராஜன், படைப்பாளர் பிரபஞ்சன், தமிழ்நாடு புலவர் பேரவை ராமதாஸ் காந்தி, புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை மக்கள் தொடர்பு அதிகாரி உமா என்ற அமலோற்பவ மேரி ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். தொடர்ந்து காஞ்சிமா முனிவர் பட்ட மேற்படிப்பு மைய தமிழ்துறை தலைவர் கிருஷ்ணகுமார் நன்றி உரையாற்ற பாரதிதாசன் அரசின் மகளிர் கல்லூரியின் முனைவர் குப்புசாமி விழாவை ஒருங்கிணைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான மாணவ மாணவிகள், தமிழ் அறிஞர்கள் பலர் கலந்து கொண்டனர். அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக முதலாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு முத்துப்பல்லக்கு நிகழ்ச்சி நடைபெற்றது. முத்துமாரியம்மன் கோவில் வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் கும்பாபிஷேகம் நிறைவடைந்து முதலாம் ஆண்டை முன்னிட்டு 108 கலசாபிஷேகம் மற்றும் சிறப்பு தீபார்த்தனையும் பிரசாதம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து இரவு முத்துப்பல்லக்கு விழா நடைபெற்றது. மகா தீபார்த்தனையும் காட்டப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பழைப்பாளராக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் தேவகி எக்ஸ்போர்ட் லிமிடெடின் உரிமையாளர் ரவிச்சந்திரர் குடும்பத்தினர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் அறங்காவலர் நிர்வாகிகள் செய்திருந்தனர். அரியாங்குப்பம் தொகுதி பாஜக தொகுதி தலைவர் வசந்த் பிறந்த நாள் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அரியாங்குப்பம் தொகுதி பாஜக தொகுதி தலைவர் வசந்த் பிறந்த நாள் விழா அரியாங்குப்பம் சிக்னலில் 200 பேருக்கு, அதைத் தொடர்ந்து தேங்காய் திட்டல் 250 நபர்களுக்கும்,
அன்னதானம் வழங்கியும் தாய்மார்களுக்கு சேலை வழங்கப்பட்டும் முருங்கப்பாக்கம் திரௌபதி அம்மன் கோவிலில் 300 நபர்களுக்கு வாழை இலை விருந்து அளித்தும் பிரம்மன் சதுக்கம் வள்ளலார் கோவில் காக்கையன்தோப்பு பெரியார் சிலை ஆகிய இடங்களில் அன்னதானம் வழங்கியும் சிறப்பாக கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சிகளை அந்தந்த பகுதி பாஜக நிர்வாகிகள் ஏற்பாடு செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சிகளில் அரியாங்குப்பம் தொகுதி பொறுப்பாளர் சக்தி பாலன், பாஜக மாநில துணைத் தலைவர் பழனி, சந்திரமோகன், அன்பு, முருகன், ராமு, வெங்கட், தக்ஷணா, மணி, பாலாஜி மற்றும் பாஜக கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பாரதிதாசன் அறக்கட்டளை பாரதி மன்றம் சார்பில் பாரதி விருது வழங்கும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி பாரதிதாசன் அறக்கட்டளை பாரதி மன்றம் சார்பில் பாரதியார் விழா ஹோட்டல் ஜெயராமில் நடைபெற்றது. விழாவிற்கு அறக்கட்டளை தலைவர் பாரதி தலைமை தாங்கினார். மயிலம் 20ஆம் பட்டம் சிவஞான பாலசுவாமிகள் கலந்து கொண்டு பாரதி மன்றம் சார்பில் நல்லிக்குப்புசாமி, கண் மருத்துவர் வனஜா வைத்தியநாதன் ஆகியோருக்கு பாரதி விருது வழங்கி பாராட்டினார். முன்னதாக பாரதி தொகுப்பில் நல்லிக்குப்புசாமியை பாராட்டி 100 கவிஞர்கள் எழுதியுள்ள நாடு போற்றும் மாண்பாளர் நல்லிக்குப்புசாமி என்ற நூல் வெளியிடப்பட்டது. நல்லிக்குப்புசாமி, வனஜா வைத்தியநாதன் ஏற்புரை வழங்க முனைவர் விசாலாட்சி வரவேற்றார். ஜெயந்தி, ராஜவேலு தொகுத்து வழங்கினார். வேல்விழி சிவக்கொழுந்து நன்றி கூறினார். ஏற்பாடுகளை செயலாளர் வள்ளி செய்ய முன்னதாக கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் பாரதியாரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். புதுவை பாரதியார் கிராம வங்கி நெல்லித்தோப்புகளை சார்பில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் மருத்துவ பரிசோதனை முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி பாரதியார் கிராம வங்கி நெல்லித்தோப்புகளை சார்பில் இன்று பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் அண்ணா நகர் ஹவுசிங் போர்டு அருகில் மருத்துவ பரிசோதனை முகாமை நடத்தியது. ஏராளமான பொதுமக்கள் தங்கள் காலை நடைமுறை பயிற்சிக்கு இடையே முகாமில் கலந்து கொண்டு சர்க்கரை அளவு, இரத்த அழுத்தம் ஆகியவற்றை தெரிந்து கொள்ள ஆர்வமாக பங்கு பெற்று பயனடைந்தனர். அவர்களுக்கு வங்கியில் உள்ள சிறப்பு வைப்பு நிதி திட்டம் குறித்தும் கடன் வசதிகள் குறித்தும் துண்டு பிரசுரம் வழங்கப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்த முகாமை வங்கி தலைவர் ரத்னவேல் துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் வங்கி அதிகாரிகள் மற்றும் திரளான பொதுமக்கள், வாடிக்கையாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 10,200 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 139 ரூபாய். நகர பகுதியில் வாழ்பவர்களுக்கு உடல் பருமன் விகிதம் கவலை அளிப்பதாக உள்ளது, சுட்டிக்காட்டிய கவர்னர் கைலாசநாதன். புதுவையில் இந்திய அளவிலான டென்னிஸ் போட்டி முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைப்பு. சாராய கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மணவெளியில் கிராம மக்கள் முற்றுகை போராட்டம். உள்துறை அமைச்சர் அமித்ஷா தான் மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சராகவும் இருக்கிறார். தேசிய பால் வளர்ச்சி வாரியத்தின் வைர விழாவில் கவர்னர் கைலாசநாதன் பேச்சு. தெருநாய்களின் வெறித்தனம் தீவிரம். புதுவையில் சிறுமியை கடித்து கொதறிய CCTV காட்சிகள் வெளியீடு.